16/12/2023 சனிக்கிழமை இன்றைய இறைவார்த்தை தானியேல் 6:28. தரிவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்ஷியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆண்டவர் இரட்சகருமா இருக்கிற இயேசு நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையில் அதிகாலை வேளையில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்களுக்கு கர்த்தர் ஜெயத்தின் நாளாய் மாற்றி தருவாராக. ஆம், இன்னைக்கு எல்லாருக்கும் ஜெயம் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் தான் ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி ஆர்வம் கொள்வார்கள். ஒரு தகப்பன் தான் செய்கிற காரியத்தில் ஜெயமா இருக்கணும். தன் பிள்ளையை படிக்க வைக்கிற காரியத்தை தன் பிள்ளை நல்ல படித்து ஜெயத்தை காண வேண்டும். இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் ஜெயத்தை காண வேண்டும் சொல்லி எல்லாரும் விரும்புவார்கள். இந்த காலவேளிலும் எனக்கும் ஜெயம் வேண்டும், நானும் ஜெயிக்கணும் சொல்லி இந்த நேரத்திலே இருக்கிற தேவ பிள்ளையே ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு மனிதனுடைய காரியம் ஜெயமாய் முடிந்தது, அதே போல் உங்கள் காரியமும் ஜெயமாய் முடியும். தானியேல் புத்தகம் 6வது அதிகாரம் 28வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தரிவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்ஷியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. நல்லா கவனிக்கணும். தரியு ராஜாவின் காலத்திலும் கோரேஸ் ராஜாவுடைய காலத்திலும் அவர்களுடைய காரியம் ஜெயமாயிருந்ததோ இல்லையோ, தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. ஆம் தேவப்பிள்ளையே, இன்னைக்கு நீங்க நான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், நான் ஜெயம் பெறுவதற்கு எல்லாரும் சொல்ற முக்கியமான விஷயம், எனக்கு சூழ்நிலை சரியில்லை, என்னை சுற்றி இருக்கிறவங்க சரியில்லை, எனக்கு யாரும் உதவி செய்ய இல்லை, அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறோம், அப்படிதான் புலம்பிட்டு இருக்கிறோம், அப்படிதான் கலங்கிட்டு இருக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, தானியேலின் காரியம் ஜெயமா இருந்ததா. தரியு ராஜாவின் காலத்திலும் கோரேஸ் ராஜாவுடைய காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. தரியு ராஜாக்கு எத்தனையோ அவர் கீழே இருக்கிற மனிதர்கள் இருந்திருப்பார்கள். கோரேஸ் ராஜாவுடைய காலத்திலும் அவருக்கு கீழே எத்தனையோ பேர் இருந்திருப்பார்கள். ஆனால் தானியேலின் காரியம் ஜெயமாய் முடிந்தது என்று வேதம் சொல்கிறது. ஆம், தானியேலை சிங்கக்கவியிலே போட்டார்கள். தேவன் சிங்கக்கவியிலே தானியேலை தப்புவித்தார். பிள்ளையே, தானியேலை அந்த பதவியிலிருந்து வீழ்த்த வேண்டும் சொல்லி எத்தனையோ முறைகள் எத்தனித்தார்கள். இந்த முறையும் எத்தனித்து ராஜாவை தவிர வேற யாரையும் செவிக்க கூடாதுன்னு சொல்லி திட்டம் தீட்டினார்கள். எல்லாரும் ஒன்று கூடி திட்டம் தீட்டி சட்டம் இயற்றப்பட்டாயிற்று. ஆனாலும் தானியேல் தன் காரியத்தை செய்து கொண்டே வந்தான். சூழ்நிலைகள் எப்படியாக இருக்கட்டுமே, எத்தனை காரியங்கள் எதிராக இருக்கட்டுமே, சூழ்நிலை அத்தனையும் தலைகளாக இருக்கட்டுமே, மனிதர்கள் அத்தனை பேரும் எதிரியாக இருக்கட்டுமே, தானியேல் தன்னுடைய காரியத்தை செய்து கொண்டே வந்தான். அதனால சொல்லப்பட்டிருக்க தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேல் தேவனை ஆராதித்துக் கொண்டு துதித்துக் கொண்டு வந்தான். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், அவன் தேவனை ஆராதித்து வந்த நிமித்தம் அவனை பிடித்து சிங்கங்களின் கெபியிலே தூக்கி போட்டார்கள். ஒரு சிங்கம் அல்ல, பல சிங்கங்கள் இருக்கிற கெபியிலே தூக்கி போட்டார்கள். ஆனால் தேவன் சிங்கங்களின் வாயை அடைத்து போட்டார். ராஜா காலையில போய் கேட்கிறான், தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவனை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா?
ஆம், தானியேல் சொல்கிறான், ஜீவனுள்ள தேவனை தப்புவிக்க முடியும். அதன் பின்பு வேதம் சொல்லுகிறது, தானியேலின் தேவனே தேவன் என்று சொல்லி நாடு முழுவதும் அறிக்கையிடுகிறார்கள். எத்தனை மனிதர்கள் எதிராய் நின்றார்களோ, எந்தெந்த சூழ்நிலைகள் எதிராய் நின்றதோ அத்தனையும் தலைகளாய் மாறிச்சு. எதிராய் நின்ற அத்தனை மனிதர்களையும் பிடித்து, அவருடைய குடும்பங்களையும் பிடித்து அந்த சிங்கக்கவிலை போட சிங்கங்கள் அவர்களை பிரிப்பட்டன. அவர்களின் எலும்புகள் அவர்கள் கீழே போய் சேர முன்பாகவே எலும்புகளை நொறுக்கப்பட்டன. தானியேலையோ ஒன்றும் செய்யவில்லை. ராஜா நாடு முழுவதும் எங்கும் தானியேலின் தேவனை தேவன் என்று அறிக்கையிடுகிறார். தேவ பிள்ளையே, சூழ்நிலை எதிராக இருக்குன்னு சொல்லி கலங்கக்கூடாது. காரியம் ஜெயமாய் முடியும், அதுதான் முக்கியம். மனிதர்கள் எதிராக நிற்கிறாங்கன்னு சொல்லி கலங்கக்கூடாது. காரியம் ஜெயமாய் முடியணும். தானியேலுக்கு எல்லாம் எதிராய் நின்றது. ஏன்? ராஜா கலக்கத்தோடு இருந்தா அவ்வளவுதான், தானியேலை தப்புவிக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, தானியேல் ஆராதிக்கும் தேவன் தப்புவிக்க வல்லவர். இன்னைக்கு சூழ்நிலைகள் மாறி இருக்கலாம், மனிதர்கள் மாறி இருக்கலாம், எல்லாம் மாற்றப்பட்டு இருக்கலாம், எல்லாம் தலைகளாய் இருக்கலாம். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. காரணம், தானியேல் தன் சூழ்நிலைகளை பார்க்கவில்லை, தன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களை பார்க்கவில்லை, எந்த ஒரு காரியத்தையும் பார்க்கவில்லை. அவன் செய்து வந்த மாதிரி தன் ஜீவனுள்ள தேவனை ஆராதித்துக் கொண்டு வந்தான். தன் தேவனை உழுது கொண்டு வந்தான். அவரை நோக்கி மூஞ்சுகளையும் ஜெபித்துக் கொண்டு வந்தான். அவன் சூழ்நிலைகளை பார்க்கவில்லை, தன்னை தப்புவிக்கிற வல்லவரை நோக்கி பார்த்தான். இன்னைக்கும் இந்த காலையில் தேவ பிள்ளையே, உன் சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக நிற்கலாம். ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகிறான், மனிதர்கள் எல்லாம் எதிராக நிற்கலாம், நீ அவைகளை பார்க்க வேண்டாம். உன்னை அழைத்த தெய்வத்தை பார், உன்னை தெரிந்து கொண்ட உன் இயேசுவை பார். அவர் வல்லவராய் இருக்கிறார். உன்னை தப்புவிக்க, உன் காரியத்தை ஜெயமாய் முடிய பண்ண அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த காலையில் இயேசுவின் சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீங்க. ஆண்டவரே, என் சூழ்நிலைகள் எப்படியா இருக்கட்டும், எனக்கு இருக்கிற மனிதர்கள் எப்படியா இருக்கட்டும், எனக்கு இருக்கிற உறவுகள் எப்படியா இருக்கட்டும், நான் நம்பினவர்கள் எப்படியா இருக்கட்டும், கூட இருந்தே துரோகம் செய்கிறார்களா, கவலைப்படாதீங்க. கர்த்தர் நம்பியிருங்க, கர்த்தர் உதவி செய்வார். தானியேலின் காரியம் தான் ஜெயமாய் முடிந்தது. கர்த்தரை நோக்கி ஆராதித்துக் கொண்டிருந்த வல்லமை உள்ள தேவனை நோக்கி கொண்டிருந்த தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. இன்னைக்கும் கர்த்தர் உங்க காரியத்தை ஜெயமாய் மாற்ற போகிறார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்ததுப்பா. இன்னைக்கும் எங்க காரியம் ஜெயமாய் இருப்பதாக நாங்கள் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த பாதையை நாங்கள் ஓடத்தக்கதா ஆண்டவரை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை சுற்றி இருக்கிற நிலைமையை பார்க்காமல், சுற்றி இருக்கிற மனிதர்களை பார்க்காமல், சுற்றி இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் பார்க்காமல், எதையும் பார்க்காமல் ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிற காரியத்தின்படி, ஆண்டவரை நீர் வைத்திருக்கிற நோக்கத்தின்படி ஆண்டவரை உண்மை மாத்திரம் நோக்கி கொண்டு ஓடத்தக்கதா கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. அந்த இலக்கை நோக்கி ஓடத்தக்கதா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நியமித்திருக்கிற அந்த இலக்கை நோக்கி ஓடத்தக்கதா கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்பா. எல்லாம் தலைகளாய் இருக்கட்டும். ஏன் உறவுகளை எதிராக நிற்கலாம் அப்பா, ஆண்டவரை வீட்டில் உள்ளவங்களை எதிராக நிற்கலாம் அப்பா, ஆண்டவர் சில கணவருக்கு மனைவி எதிராக நிற்கலாம், ஆண்டவர் சில மனைவிமாருக்கு கணவரை எதிராக நிற்கலாம், பிள்ளைகளை எதிராக நிற்கலாம், எல்லாம் எதிராக நிற்கலாம். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலும் தேவனை பார்க்க உதவி செய்வீராக. உம்மை பார்த்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள, காரியங்களை ஜெயங்களை அடையத்தக்க உதவி செய்வீராகப்பா. அடைகள் எல்லாம் மாறட்டும். நீர் ஒருவரே வல்லமையுள்ள தேவன். அந்த ராஜா கேட்கிறார், தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவனை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரான்னு கேட்கிறாரப்பா. ஆம், நாங்கள் ஆராதிக்கிற தேவனை தப்புவிக்க வல்லவர். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற தேவனை தப்புவிக்க வல்லவர், தப்புவிக்க வல்லவர். எங்கள் காரியம் ஜெயமாய் இருக்கும்.
எங்கள் காரியம் ஜெயமா இருக்கும். இப்போதே ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் இந்த வல்லமை இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக. ஒவ்வொருவரையும் தப்புவிப்பீராக. உம்முடைய பிள்ளைகளின் காரியங்களை ஜெயமாய் மாற்றும். எல்லா சூழ்நிலைகளும் எதிராக இருந்தாலும், மனிதர்கள் எதிராக இருந்தாலும், எல்லாம் எதிராக இருந்தாலும் நாங்களுமே ஆராதிக்கிறோம், நாங்களுமே சார்ந்திருக்கிறோம், நாங்களுமே பற்றி இருக்கிறோம். எங்களை தப்புவிக்க வல்லமையுள்ள தேவனே இப்ப நீ அற்புதம் செய்வீராக. எங்கள் காரியங்களை ஜெயமாய் முடிய இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதித்து காத்து நடத்துவாராக. ஆமென்.